ஹாய் நண்பர்களே, இது உங்க கதை கேட்போமா? வாங்க ஒரு அழகான கதை கேட்போமா? அதிசய விதை. ஒரு சிறிய கிராமத்தில் யோகித் என்ற ஏழை சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு தன்னிடம் அதிகம் எதுவும் இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு உதவுவது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் காட்டில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு முதிய பெண் விறகு கட்டை தூக்கிக் கொண்டு மிகவும் கஷ்டப்படுவதை அவன் பார்த்தான். உடனே அவன் ஓடிச் சென்று உதவினான். நன்றி குழந்தையே என்று அந்த முதிய பெண் புன்னகையுடன் சொன்னாள். அவள் அவனுக்கு ஒரு சிறிய பொன் நிற விதையை கொடுத்தாள். இது ஒரு மாய விதை, இதை கருணையுடன் நட்டு வளர்த்து பாரு. யோகித்துக்கு முழுமையாக புரியவில்லை. ஆனாலும் தனது குடிசை அருகே அந்த விதையை நட்டு தினமும் அன்புடன் தண்ணீர் ஊற்றினான். நாட்கள் கடந்தன. எதுவும் நடக்கவில்லை. அவனுடைய அயல்வாசிகள் சிரித்தார்கள். இது பயனில்லாத விதை. ஆனால் யோகித் அதை கவனித்துக் கொள்வதை நிறுத்தவில்லை. ஒரு காலை அவன் எழுந்து பார்த்தபோது ஒரு பெரிய ஒளி வீசும் மரம் வளர்ந்திருந்தது. அந்த மரத்தில் பழங்கள் இல்லை. அதற்கு பதிலாக பொன்னிற பழங்கள் இருந்தன. யாரேனும் தேவையுள்ளவர் அதை தொட்டால் அவை உணவு, உடைகள், நாணயங்களாக மாறின. யோகித் எதையும் தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் கிராம மக்களுடன் பகிர்ந்தான். மரம் இன்னும் பெரியதாகவும் பிரகாசமாகவும் வளர்ந்தது. ஒரு இரவு அந்த முதிய பெண் மீண்டும் தோன்றினாள். அவள் உண்மையில் வேஷம் போட்டிருந்த ஒரு தேவதை. நீ அதை கருணையுடன் நட்டாய், அதனால் அது ஆசீர்வாதமாக வளர்ந்தது என்றாள். அந்த நாள் முதல் யோகித் இனி ஏழையாக இருக்கவில்லை. பொன்னால் அல்ல, ஆனால் கிராம மக்களின் அன்பாலும் மரியாதையாலும். நற்பயன், கருணை எப்போதும் மாயமாக மலர்கிறது. குட்டீஸ், கதை முடிஞ்சது. ஆனால் மகிழ்ச்சி தொடரும். நாளை மறுபடியும் ஒரு சூப்பர் கதையோடு வருகிறோம். கதை கேட்போமா? சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.